அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ஆன்மீக பாதையில் பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பேரொருள் கிடைக்க வேண்டி என் முதற்கண் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசி. குரு பகவான் ராசிநாதனாக கொண்ட இந்த ராசியினர் எப்போதும் தர்மத்தின் பக்கமே நிற்பார்கள். இன்று நாம் இந்த ராசிக்காரர்களின் வாழ்வில் நிகழப்போகும் மிகப்பெரிய மாற்றங்களையும் சனி பகவான் வழங்கவிருக்கும் அதிர்ஷ்ட பலன்களையும் விரிவாக காணப்போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு கிரக மாற்றமும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி எதிரொலிக்கும் என்பதை உங்களால் உணர முடியும். தொடங்குவதற்கு முன் விக்னங்களை நீக்கும் விநாயக பெருமானையும் செந்தூர் முருகனையும் மனதார துதிப்போம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நினைப்போம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி நல்லது மட்டுமே நடக்கும். தனுசு ராசியினரின் குணாதிசயங்கள். தனுசு ராசிக்காரர்கள் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போன்றவர்கள். இலக்கை அடையும் வரை ஓயமாட்டார்கள். ஒரு முடிவை எடுத்துவிட்டால் இடையில் எத்தனை முட்டுக்கட்டைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து வெற்றிக்கனியை பறிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். ரகசியம் காப்பவர்கள். இவர்களுடைய மனது ஒரு பெரிய கடல் போன்றது. தங்களுக்குள் இருக்கும் வழிகளிலேயோ அல்லது முக்கியமான திட்டங்களிலேயோ அவ்வளவு எளிதில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். தீவிரமான உணர்வுகள். இவர்களிடம் அன்பு இருந்தாலும் சரி, கோபம் இருந்தாலும் சரி, அது உச்சத்தில்தான் இருக்கும். ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அவருக்கு எதையும் செய்ய துணிவார்கள். தோல்வியை வெற்றியாக்குபவர்கள். மற்றவர்கள் இது உன்னால் முடியாது என்று ஒதுக்கி தள்ளும் காரியங்களை சவாலாக எடுத்து அதை நேர்த்தியாக திட்டமிட்டு முடித்து காட்டுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. சனி பகவானின் தற்போதைய சஞ்சாரம். திருத்தி எழுதும் வாழ்க்கை. தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிந்து இப்போது ஒரு தெளிவான பாதை கிடைத்துள்ளது. தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் என்பது வீரியம், தைரியம் மற்றும் வெற்றியை தரும் இடமாகும். கிரகங்களின் பார்வை பலன். சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் உங்கள் 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானம் பார்ப்பதால் தடைப்பட்டிருந்த குழந்தை பாக்கியம் மற்றும் குலதெய்வ அருள் இப்போது முழுமையாக கிடைக்கும். அவரது 7ஆம் பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் விழுவதால் தந்தையார் வழி சொத்துக்கள் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிட்டும். 10ஆம் பார்வையால் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தேவையற்ற வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும். சனி பகவான் ஒரு ஆசிரியைப் போல உங்களை செதுக்கி வருகிறார். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றியிருக்கிறது. இப்போது அந்த போராட்டங்கள் அனைத்தும் கானல் நீராக மறையப் போகும் காலம் வந்துவிட்டது. குடும்பம் மற்றும் உறவுகள் மீண்டும் மலரும் பந்தங்கள். இதுநாள் வரை உங்களை மதிக்காத உறவினர்கள், உங்களை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் என அனைவரும் உங்கள் அருமையை உணர்ந்து உங்களை தேடி வரப்போகிறார்கள். சுப காரியங்கள். உங்கள் வீட்டில் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண பேச்சுக்கள் இப்போது கைகூடும். வியாழ நோக்கம் மற்றும் சனியின் அனுகூல பார்வையால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு உன்னதமான வாழ்க்கை துணை அமையும். மகிழ்ச்சியான சூழல். கணவன் மனைவி இடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம். முதியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு பெரும் வெற்றியை தரும். அவர்களை மதிப்பதன் மூலம் உங்கள் கர்ம வினைகள் நீங்கும். பொருளாதாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி உயர்வு நிச்சயம். இந்த மாதம் நிகழும் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு பொருளாதார நிலையில் ஒரு புயற்சியை ஏற்படுத்தப் போகிறது. உத்தியோகம். அரசு அல்லது தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டு உங்கள் தன்னம்பிக்கையை உயர்த்தும். தொழில் மற்றும் வியாபாரம். புதிய முதலீடுகளை செய்ய இது உகந்த காலம். தேங்கி கிடந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து லாபம் அதிகரிக்க தொடங்கும். பூர்வீகம் மற்றும் சொத்துக்கள். நீண்ட நாட்களாக நீதிமன்ற வழக்குகளில் இருந்த பூர்வீக சொத்துகள் உங்கள் வசமாகும். நிலம், வீடு வாங்கும் யோக பிரகாசமாக உள்ளது. ஆரோக்கியம் மற்றும் மனநிலை. மீண்டும் வரும் தெம்பு.
ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் உடலும் மனமும் சோர்ந்து போயிருக்கிறது என்று சொல்லும் நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் நாள்பட்ட நோய்களின் வீரியம் குறையும். சரியான மருத்துவமும் உணவு கட்டுப்பாடும் உங்களை மீண்டும் புத்துணர்ச்சியுடன் மாற்றும். மன அழுத்தம் படிப்படியாக குறையும். யோகா மற்றும் தியானத்தின் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்த தொடங்குவீர்கள். வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுக்கு முதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. எதையும் எதிர்கொள்ளும் மனதிடம் இப்போது உங்களுக்கு உண்டு. துறை வாரியான பலன்கள் ஒரு பார்வை. பெண்கள், குடும்ப நிர்வாகத்தில் உங்கள் கை ஓங்கும். தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கைகூடும். புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். கலைத்துறையினர், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் சக கலைஞர்களிடம் உங்கள் இரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். அரசியல்வாதிகள், தொண்டர்களின் ஆதரவு பெருகும். மேலிடத்தின் ஆசி கிடைக்கும். மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவது உங்கள் செல்வாக்கை உயர்த்தும். மாணவர்கள், கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலம். சோம்பலை தவிர்த்து நேரத்தை முறையாக திட்டமிட்டால் சாதனைகள் புரியலாம். ஆன்மீக வழிகாட்டுதல், குலதெய்வம் மற்றும் சூரிய வழிபாடு. உங்கள் வாழ்வில் நிலவும் இருளை அகற்ற மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறைகள். குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் என்பது உங்கள் வேர். குலதெய்வம் எங்குள்ளது என்று தெரியாதவர்கள் கூட வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி மனதார உங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள். குலம் காக்கும் தெய்வம் உங்களை கைவிடாது. சூரிய நமஸ்காரம். தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை நோக்கி ஒரு நிமிடம் கண்மூடி வணங்குங்கள். அவரது ஒளி உங்கள் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி பிரகாசமான எதிர்காலத்தை தரும். ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனமாக இருந்தாலும் அத்தியாய ஹர்தியம் ஏற்படும் உங்களுக்கு பெரும் பலத்தை தரும். பரிகாரம், விதியை மாற்றும் சிறு உதவி. தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் இது. உங்கள் வீட்டின் அருகாமையிலுள்ள பார்வைத்திறனற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இது பணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு பேனா, பென்சில் அல்லது அவர்களுக்கு தேவையான ஒருவேளை உணவு என எதுவாக இருந்தாலும் அதை அன்போடு செய்யுங்கள். உங்கள் கைகளால் நீங்கள் செய்யும் இந்த தர்மம் உங்கள் 7 ஜென்மங்களுக்கும் பாவங்களை நீக்கி உங்கள் வாழ்வை சொர்க்கமாக மாற்றும். அன்பு தனுசு ராசி நேயர்களே, கவலைகளை தூக்கி எறியுங்கள். சனி பகவான் உங்களை சரியான பாதையில் வழிநடத்த தொடங்கிவிட்டார். தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் உங்கள் பணிகளை தொடருங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிருங்கள்.